என்ன நண்பர்களே, அடுத்த பயங்கரமான விஷயத்துக்கும் தயாராகி விட்டீர்களா? நானும் இன்னும் தயாராகிட்டு தான் இருக்கேன். ஏன் தெரியுமா? ஒரு பக்கியே சமாளிக்க படும் பாடாகுது. இதுல 3 பக்கிங்க வேற. ஐய்யய்யோ! 3 பேர் வச்சு விளாசுலாம் விளாசுவானுங்க. ஐய்யய்யோ! அவனுங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியலையே. ஒரு கோளாறே சமாளிக்க கஷ்டமா இருக்குது. 3 கோளாறு. அதுலயும் 3 பேரு டிஃபரெண்ட் டைப்பு. ஒருத்தன் முயலு, இன்னொருத்தன் டெடிபேர் பொம்மை மாரி, இன்னொருத்தன் மிஸ்டர் டைகர் மாமா. சோலி முடிஞ்சுச்சு. அவ்வளவுதான். உசுரோட இருக்க முடியாது. பொட்டிய முடிச்சு பரலோகத்துக்கு தான் கன்ஃபார்மு. ச்சீ! என்னடா இது? இவ்வளவு நல்லா இருக்காது. நாசமா போவீங்கடா. ச்சை! சரி ஆரம்பிச்சிடலாமாப்பா. வணக்கம் மக்கள், இது உங்கள் எம்எஸ்சி தமிழ் கேமிங். வீடியோ பார்த்துருக்கீங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க. என்ன உங்களுக்கு திரும்ப நாங்கள் வீடியோ போட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து கொள்ளும். அப்படி இந்த வீடியோ மட்டும் என்ன பண்ணுறீங்க நண்பர்களே? மட்டும் பார்த்துறாதீர்கள். மறக்காம லைக் பண்ணிடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உறவினருக்கோ ஷேர் பண்ணுங்க. அப்பதான் கொஞ்சம் உதவியாக இருக்கும் நண்பர்களே, சகோதரிகளே. உங்கள் அனைவருக்கும் மிஸ்டர் ஆஃப் பிளே ஹவுஸ் சாப்டர் 2க்கு பகுதி 1க்கு உங்கள் அன்புடன் வர வைக்கிறேன் நண்பர்களே. எல்லாம் ஜோரா கை தட்டுங்க ஓ அப்படின்னு தட்டாதீங்க. ஏன்னா இன்னும் அடுத்து எவன் அடிக்க போறான்னு தெரியல, காரி துப்பு போறான் கூட தெரியல. பார்ப்போம். நம்மளுக்கு சொரணையே இல்லை. அதாவது போன சாப்டர் 1ல என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ஒரு சின்ன பொண்ணு கேரக்டரில் விளாண்டுருப்பான். அவங்களுக்கு ஒரு தகப்பா அம்மா அப்படின்னு வீட்டில் இருந்தாங்க. அவன் அக்கா வந்து என்ன பண்ணா, ஏதோ ஒரு ஹாஸ்டலில் போய் தங்க விட்டாங்க. இப்போ கான்செப்ட் என்னன்னா, அந்த சின்ன பொண்ணு அவன் வீட்டில் ஒரு பொம்மையோடு தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பொம்மைக்கு பேய் பிடிச்சிச்சு. பின்ன பிசாசாடா பிடிச்சி போவேன், பித்து பிடிச்சிச்சு, அதுக்கு கரு பிடிச்சி கோளாறு ஆயிடுச்சுடா அது. ஐயோ! என் தகப்ப எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல, என் அம்மா எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. அவங்ககிட்ட இருந்து இந்த முயலுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள பெரும் பாடா இருக்கு. ஒரு தப்பிச்சிட்டோம். கடைசி எண்டிங்ல என்ன ஆச்சுன்னா, ஒரு போலீஸ் வந்து நம்மள ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க, கார்ல உட்கார வச்சுட்டாங்க. ஓகேங்களா? வீட்டுக்குள்ள போய் செக்கிங் பண்ணும்போது டெட் பாடியை காணோம், ஆளையை காணோம், ரத்தம் மட்டும் அங்கங்க செதறி கிடந்துச்சு. போலீஸ் ரிப்போர்ட்ல எழுதிச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபைனலா அந்த பொண்ணு வந்து கார் விண்டோல எட்டி பார்த்து நம்ம வீட்டு ஜன்னல் பார்க்கும்போது அந்த ஒரு முயல் பொம்மையை காட்டுவாங்க. அப்போ ஒரு பேய் சாத்தா மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் சாப்டர் 1 க்ளோஸ். அதுக்கப்புறம் தான் ஒரு சீனே இருக்குது. சாப்டர் 2ல என்ன தெரியுமா? அவளுக்கு ஒரு அக்கா காரி இருக்கா. அது கூட எனக்கு தெரியல. ஆனா இருந்துச்சு சொன்னாங்க. ஆனா நான் படிக்கல சரியா. அவன் அக்கா காரி இருக்கா. அவன் அக்கா வந்து ஏதோ ஒரு ஹாஸ்டல்ல போய் படிக்கட்டா. ஏதோ அனாதை ஆசிரமான்னு நினைக்கல. ஆசிரமா தான். பட் ஏதோ ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருந்துச்சு. நிறைய குழந்தைங்கள்லாம் அங்கே தான் சேர்க்க வைப்பாங்களாம். அவன் அக்காவுக்கு என்ன ஆச்சு? இந்த முயல் அங்க போய் டைரக்ட் போட்டுச்சு. தெரியுமா? இப்போ அங்க முயல் மட்டும் இல்ல, இன்னும் ஒரு 2 பேர் சம்பவம் சரியான பக்கிங் வந்து செஞ்சிருக்காங்க. அதான் சொன்னேனே, டெடி பேரு, டைகர் மாமா, இந்த முயல் சேர்த்து. ஐயோ! இப்போ அந்த 3 பேருக்கிட்ட இருந்து எப்படி சமாளிக்க போறதா கான்செப்ட். ஸோ இதுல மொத்தமா 4 எண்டிங் இருக்கு. குட் எண்டிங்கு, பேட் எண்டிங்கு, ஏதோ ஒரு வினோதமான சஸ்பிஷியஸ் எண்டிங்கு. அது ஏதோ ஒரு எதுவுமே சம்மந்தம் இல்லாதது கேமுக்கு ஏதோ ஒரு எண்டிங்கு. அப்புறம் கடைசி எண்டிங்கு அந்த ஹாஸ்டல் விட்டு தப்பிக்கிறது. அப்போ குட் எண்டிங் நான் என்ன கேட்டேன், அது எனக்கு தெரியாதுப்பா. அவங்க சொன்னானுங்க, நானும் சொல்லிட்டேன். ஸோ வீடியோ இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னைக்கு அவன் கதற போறான்னு தெரியல. கண்டிப்பாக நான் தான் கதற போறேன் ஃபர்ஸ்ட். அதை பார்த்து நீங்கள் ஜாராக கை தட்டுப்படுங்க. அதுன்னு தெரிஞ்சுதான். ஸோ வாங்க நண்பர்களே, வல்ல கொல்ல பேசாம ஸ்ட்ரெயிட்டா இந்த கேமை ஆரம்பிச்சிடலாமாப்பா? என்னடா அது ஏதோ இருட்டு மங்கல்ல கல்லமா இருக்க. பக்கிங்களா லைட் ஆன் பண்ணுங்கடா. ஒன்றுமே தெரியல, எல்லாம் இருட்டா இருக்குது. டேய், என்னது இப்போதான் கைவிடப்பட்டதாயிடுச்சா? என்னத்தை கைவிட்ட? உன் வீட்டை கைவிட்டுட்டே, இல்லாட்டி உன் சொத்தை கைவிட்டுட்டே, இல்லாட்டி நீ போடுற ஜட்டியை கைவிட்டியா, இல்லாட்டி நீ தற்கொலை பண்ண அந்த முயற்சியை கைவிட்டியா? ஓ, கைவிடப்பட்ட இடமா அப்படி சொல்லுங்க. என்னது அவாய்ட் டேஞ்சர் லெவல் லோ நைஸா? ஓ நண்பர்களே, இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நமக்கு லெஃப்ட் சைடுக்கு மேலே ஒரு சவுண்ட் சிஸ்டம் இருக்குது. அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிறதே பெரிய தொல்லை. அப்படி அது என்ன தொல்லைன்னு பார்த்தீங்கன்னா, வாக்கிங் ரெகக்னேஷன். அப்படின்னா என்னென்னா, நடந்தாலும் ஏறும், ஓடனானு ஏறும், ஜம்ப் பண்ணானு ஏறும். அப்போ என்னடா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் சத்தத்தெல்லாம் அளவோடு வச்சு சாத்தி போட்டுங்க. அப்படி தான் சொல்ல முடியும். பின்ன அப்போ நீ தலைக்கு தூக்கி வச்சு ஆட்டுருந்தா என்னடா நடக்கும் தான்? உன் தலை மேலே உன்னத்தை வந்து ஆடுவான். யார்? அந்த பக்கிங்க தான் ஆடும். எங்கே வந்து எங்கே மாட்டிருக்க நண்பர் இல்லை. சரி எது ஒன்று விடுங்க. ஆமாம், இது என்னது ஐக்கான் பட்டன் நான் வர மாட்டேங்குது. சரி எது ஒன்று. ஐ திங்க் திஸ் இஸ் த டுட்டோரியல் நினைக்கிறேன். ஓகே, இது ஏதோ காலியான ரூம் நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை. அப்போ எதுக்குடா திறந்துருக்கீங்க? சரி. ஆமாம், இது என்னது? ஏதோ மேல் ஸ்டெப் மாதிரி இருக்குது. சாழ்த்துவோம். அடே எங்கப்பா. ஓ, ஏதாவது பேய் கீரை வந்துச்சுன்னா ஒளியிறதுக்கு. அப்போ கீழே இப்போ பாருங்க நண்பர்களே, இப்போ என் ஃபுல் எஃபர்ட் இப்போ போடுறேன் பாரு, என் திறமையை எப்படி காட்டுறேன் பாரு. குத்து 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 எப்பட்டு அப்படின்னா அழுத்து போட்டு. இல்லை வேணாம். ஏற்கனவே இதுக்கு ஒரு காப்பி ரைட்ஸ் போட்டுருவானுங்க. இல்லாட்டி எதுக்கு இந்த சீனு? சரி கீழே போவோம். எதுக்கு அந்த பெரிய தொல்லை? அப்போ மேலே போவோம். ஓகே, அப்போ கீழே மேலேயா? அப்போ நான் கீழே வரும்போது போய் வந்துச்சு என்ன பண்ணுறது? ஒன்றுமே புரியல. ஓகே, என்னது டபுள் போட்டு ஓடி ஜம்ப் பண்ணோம்.
ஹை ஜம்ப் தானே, நான் லாங் ஜம்பே பண்ணுவேன். நான் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு டஃப் கொடுப்பேன்டா. இதில் என்ன டஃப்பு? இப்போ உக்காந்து அன்யமோன்ஸ் கோ ஓடி ஒரு ஜம்ப் எப்படி அதாவது அங்கே ஜம்ப் பண்ணுன்னு தெரியல, பட் அதான் அங்கே ஜம்ப் பண்ணிட்டேன். இதில் வேறு வாய்கில் வேறு ஸ்போர்ட்ஸ்மேன் வேறு டஃப் கொடுப்பான்னு வேறு சொல்லி தொலைகிறேன். சை புஷ்ஷு அடேங்கப்பா. இது என்னது சில்லறையா? அது என்னடா இங்கே என்ன பண்ணுறது? ஓ எனக்கு தெரிஞ்சு யாருக்காவது பிச்சை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பிச்சை போடுறோம் கேட்பான் பொழுது இங்கே ஸ்கூலில். ஆமாம் நான் தான் ஆசிரமத்தில் கேட்பானுங்க. அதாவது காசு பொறுக்கி வச்சுப்போம். ஓகே ஓடு சத்தம் வேறு ஏறுது, பட் எதுவுமே வரல. ஐ திங்க் திஸ் இஸ் டுட்டரினால எந்த பேயும் வராது நான் நம்பிக்கையில் ஓடுறேன். என்ன செவரு இருக்குது, சரி அப்போ ரிவர்ஸ் கீர் போட்டு ஓடுவான். பேய் வர்ற மாதிரி தெரியல, பட்டு சரி நம்பிக்கையோடு போ. எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்கள் கீழே இருந்து பார்த்தது இல்லை. யார் சார் நீங்கள்? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சாரு. ஓ ஓ ஷிட், ஓ ஹெல், நோ 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 நோ. இவங்கிட்ட மாட்டுறேன்னு ஆத்தி ஓடணுமா? அத்தையோ ஓடு 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 வேணா. வெடி குண்டு துரத்துட்டு வரானே, கை வேறு நீட்டு, கையெல்லாம் தரமாட்டாடா. வேணாடா அம்மா. ஏதோ கருவாடு மீன் ஏதோ பொறிச்சத்து மேலே பொறிச்சிட்டு இருக்குது. எஸ்டர் நாங்கள் எல்லாம் தூங்க முயற்சி பண்ணுறோமா? ஏண்டி நானுமாடா தூங்க முயற்சி பண்ணுறேன். அந்த பேய் கனவுல இருந்து கூட தொலை பண்ணுது. ஐயோ ஐயோ. இது என்னது? பிளாக் ட்ரான்ஸ் மேனர் ஆப்பர்ச்சுன் யூனிட் கிங்டம். வெரி நைஸ். நீ இன்னைக்கு எல்லாரும் எழுப்பி விட்டேன். ஏதாவது கெட்ட கனவு கண்டியா எஸ்டர்? கெட்ட கனவுலாம் இல்லைம்மா, எல்லாம் ஒரே கனவு தான்மா. மறுபடியும் வருது. என்ன பண்ணி தொலையிறது? ஏதாவது தப்பா இருக்கா? தப்பாலாம் எதுவும் இல்லாமா? யாரு பார்த்தம்மா பைத்தியம் சொல்றேன்? என் இடத்துல இருந்த பாரு, அப்பதான் நீனும் பைத்தியமாகுவேன். ஓகே யாரும் ஏதோ டொனேஷன் கொடுத்துருக்காங்களா? யாரு? புது பொம்மை டொனேஷனா? வெரி நைஸ். அவ்வளோதான்டா வந்துட்டானுங்கடா ட்ரிபிள் ஸ்கோலார்கள். நீ யார் எடுக்க போற? அவனை தான் எடுக்க போற. சொல்லல நம்ம என்னத்துக்கு இது காட்டுறாங்க இப்போ? ஒண்ணுமே புரியலையே. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்றா. பார்த்ததே தாமா. இது ரொம்ப பார்க்க அமைதியா இருந்தாலும் பயங்கரமாவும் இருக்குது. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் என்ன கூப்பிட போறேன்? மிஸ் பூ, அதாவது பூச்சாண்டி. இவர் வந்து என்ன கூப்பிட போறேன்? மிஸ்டர் சிப்ஸ், அதாவது குச்சி மாமா. அப்புறம் நீ என்ன கூப்பிட போற எஸ்டர்? வேற யாரு? மிஸ்டர் ஆப்புன்னு தான் கூப்பிட போறேன். அவளே சொல்லிட்டால, அதுக்கப்புறம் என்ன? ஓகே நண்பர்களே, ஹைட் அண்ட் சீக்கு. ஓகே நண்பர்களே, பார்ட் 1க்கு வந்தாச்சு. ஹைட் அண்ட் சீக்கு சூப்பர். வெரி நைஸ். லோடிங் ஆகிட்டு இருக்கு நண்பர்களே. நியூ ஆப்ஜெக்டிவ் ஆடுடா. என்னது? ஆமாம், ஏதோ ஐக்கான் சிம்பிள் இப்போ ஆட் ஆகிருக்கு பொழுது. சரி அழைச்சி பார்க்கலாமா? அடுத்து ஃபாலோ தான் மோலி அண்ட் ஐசாக்கு. நல்லா இருக்கு. இது என்னது? அடேங்கப்பா, மேலே பார்த்தீங்கன்னா நண்பர்களே சென்ட்ரல் அந்த லொக்கேஷன் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ நம்ம எந்த இடத்துக்கு கரெக்டாக போனோமோ அப்போ அந்த இடத்துல நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ அந்த லொக்கேஷனுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? மெயின் ஹால் இருக்கோம். இப்போ அதை விட்டு வெளியே வந்து இப்போ அந்த லொக்கேஷனுக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறேன். ஓகே இந்த பக்கம் இந்த பக்கம் ஏறுது. அப்போ இங்கே கிடையாது. அப்போன்னு இங்கே போனோம். இங்கே தான் குறையுது. ஓகே நீ ஏறுது. ஐ திங்க் கீழே போகணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க உடனடியாக கீழே போயிடலாம் நண்பர்களே. ஓகே வாங்க. சரிடா, அது ஏன்டா இப்படி கத்துற? பக்குன்னு அடிக்குதா பக்கி? சரி கீழே வந்தது. சரி எந்த பக்கம்? ரைட்டா லெஃப்டா? பக்கி அது சொல்லலையே. சை இங்கேயா? இங்கே கிடையாது. அப்படின்னா லெஃப்ட் சைடில் தான் போகணும். பயமுடிச்சா நண்பர்களே, பக்குன்னு அடிக்குது. சரி வாங்க. ஓடு 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 ஒழிச்சுக்கோ. அதெல்லாம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் ஒளியிட கண்டுபிடிங்கப்பா. அட என்னப்பா வரமாட்டேங்கிறீங்க? சை சரி வாங்க பேச்சு கொடுப்போம். ஒரு வழியாக ஐடென்டிட்டி விளையாடுறேன்ப்பா. வாப்பா. நான் ரொம்ப நியாயமான எஸ்டர் தெரிய தலையோட எங்கேயும் பார்த்தது இல்லையா? ஆமா இவரு அப்படியே பெருசா பீத்துருவாரு. சீப்ப மறந்துடாத. என்ன படிக்கலாம்? சரி ஏதோ ஒன்றுங்க. என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் லைப்ரரியில் ஒளியிறோம் 2 பேர், நீ லிஃப்ட்டில் கண்ணை பார்த்துன்னு சொல்றாங்க. ஐ திங்க் நண்பர்களே நம்மளுக்கும் இந்த மூளைக்கு ஏதோ வாக்குவாதம்னு நினைக்கிறேன். ஏதோ இவனுக்கு போய் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க மாதிரி.
ஏதோ இவன் தான் பெரிய ஆள் அவன் தான் பெரிய ஆள் பீத்துற மாதிரி. ஐ திங்க் இவங்க 2 பேருக்கு ஏதோ ஒரு பகை இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பகைன்னு யாருக்கு தெரியும்? ஓகே, இது பேப்பர் இது எடு. இந்த லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஆர்டர் இருக்குது 2 வாரம் வரைக்கும். அதனால நாங்கள் ஃபோன் பண்ணி இன்ஜினியரை கூப்பிட்ருக்கோம். பேவ் அதாவது பாட்டிமா அப்படின்னு அந்த கிளவி சொல்லியிருக்குது. நேஸ் நேஸ் எதுக்கு இந்த லிஃப்ட்டு? சரி ஒளியுவோம். 3 2 1 வரேன். அப்புறம் மிஸ்டர் ஆப்பு நீங்கள் இங்கே இருங்க, வேற யாருக்கா ஆப்பு கொடுக்க போயிடாதீங்க சரிங்களா? பத்திரமா இங்கே இருக்கணும். வேற யாருக்கு ஆப்பு கொடுத்தீங்க நான் மனுஷனாவே இல்லை. ஏதோ ஒரு வீடு. ஓகே, ஐடன் சீக் விளையாட சொல்லாங்க, உள்ளே போயிடலாம். அடுத்து அதாவது அந்த சீனில் தான் நான் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கே டஃப் கொடுக்கல. ஆனால் ஐடன் சீக்கில் நான் பெரிய ஆள் தெரியுமா? ஒரு புள்ளி கச்சன்னு அதாவது ஒருத்தன் மாட்டினான்னு பிடிச்சி வலிச்சு எடுத்துடும். எப்படி இப்போ நம்ம கையில் ஒருத்தன் கூட சிக்கவே மாட்டான்ப்பா. இப்போ இங்கே தேடுவோமா? இங்கே இல்லை, வாய்க்கிலே பேசிட்டான்னு நினைக்கிறேன். இந்த கதவுல ஓகே கதவு பிடிக்குது. ஐயோ இதில் வேறு வாய்க்கிலே வேறு பேசிட்டானே கண்டுபிடிப்போம் வேறு. அதாவது எல்லோரும் எங்கேயும் மறைமுகமும் ஒழிஞ்சிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கானுங்களா? எங்கேயும் இல்லையா? அப்படி எங்கடா ஒழிஞ்சிருக்கானுங்க? ஐயோ நான் வேறு ஏதோ பெரிய பருப்புன்னு வேறு பீத்து விட்டேன்னு. டேய் வாங்கடா, எங்கடா ஒழிஞ்சிருக்கீங்க? பக்கிங்களா? ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. வாவ் வாட் இஸ் இது? எப்படி அழகு பிரமாதமாக ஒழிஞ்சிருக்கா பாரு. ஏன்டா சத்த பையலே, இப்படி அழகாக கண்ணு முன்னாடி தெரியுது. இப்படி அப்படி நான் என்னமோ நினச்சேன் இவட ஏதோ அப்படி வினோதமாக ஏதோ ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கிற கண்டே பிடிக்க முடியாது. ஆமாம், நீ அவன் சொன்னதை கூட பார்த்து சரி நீ துப்ப சிரிப்பா. சரி ஆமாம், அந்த பக்கி மூலி எங்கே போச்சுன்னு தெரியலையே. எடி எங்கே போன? நீ அவனை பாத்தியாடி? பாத்தியாடா அவனை? எங்கள் ஆளைய காணுமே, எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல. இவன் எங்கே போய் தொலைஞ்சா? ஒரு நாள் கதவு பின்னாடி தான் ஒழிஞ்சு போகலாம். சரி வாங்க நம்மளும் சரி தோணுடு கண்டுபிடி. நீ கதவு பின்னாடி தானே வந்த? உண்மையை சொல்லு, சீட் பண்ணாத. எனக்கே நீ சீட்டு பண்ணுறியா? நானும் எத்தனை சீட்டெல்லாம் குளிக்க போட்டுருக்க, நீ எனக்கே நீ சீட்டு குளிக்க போடுற. பக்கி எப்படி அழகாக ஒழிஞ்சிருக்காரு பாரு பக்கி நாய். சீட்டு தானே பண்ண மாவனை. எல்லாத்தோட நான் தான் சிறந்து ஒளியல. அப்படி மூஞ்சில சப்புன்னு வச்சா சரியா வரும். அது எப்படி நான் மட்டும் கரெக்டா மாட்டுறேன்? ஏன்னா நீ ஒளிஞ்சு லட்சம் அப்படி நான் சீட்டு விட விளையாட மாட்டேன். சீட் ஓ ஷீட். கொஞ்சம் எல்லாரும் பின்னாடி பாக்குறீங்களாமா? எதுக்கு நான் கீழே சத்தமா இருக்குது? லைப்ரரின்னு தெரியாதான் அப்படின்னு பாட்டிமா திட்டிட்டு போகுது. இதை கத்தாதுன்னு சொல்றது யாருமே இல்லையே. சரி நம்ம வேற இடத்துக்கு போடலாம். நான் மிஸ்டர் ஆப்பு கூப்பிட்டு வந்துடுறேன், இல்லாட்டி வேற யாருக்காவது ஆப்பு வைக்க போயிருப்பான். சரி வாங்க போகலாம். அதாவது இந்த மோலி பக்கி இருக்குது, இது விட பெரிய சிறந்த ஒல்லியெல்லாம். அப்படி 2 கிளிக்ஸ் ஆனா கதவு பின்னாடி வந்து பச்சையா தெரியுது. இல்லை வேறு சொல்கிறாரு எல்லாத்தோட நான் தான் சிறந்தேன். அப்படியே காலை தூக்கி மூஞ்சிலே எட்டு வச்சானா. நான் பார்த்து என்ன கேன மாதிரி தெரியுதாடா லூஸு. எனக்கு மட்டும்தான் அப்படி தெரிஞ்சிச்சா? உங்களுக்கும் அப்படி தெரிஞ்சிச்சா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே ஏதோ கருப்புருவம் நின்றுட்டு போன மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஐ திங்க் ஏதோ வந்திருக்க. சரி வாங்க. ஐயோ உனக்கு என்னடா ஆயிடுச்சு? நீலாம் மற்றவங்களுக்கெல்லாம் மண்டி போட்டு வைப்போம், உனக்கு யார எனக்கு மண்டி போட்டு வச்சுட்டு இருக்க? ஐயோ பிச்சை இந்த கேட்குறியாடா? ஏண்டா என்கிட்டே இருக்குது 2 சில்லற, அதுலேயும் பிச்சை கேட்டால் நான் எங்கடா போகிறது? சரி நம்ம பையனான்னு போட்டுன்னு மொத்தமாக கொடுத்துருவேன். ரொம்ப கிட்ட வச்சுட்டானா? கிட்டலாம் வைக்கல, அவன் காலில் விழுந்துறான். இதே மொத்தவனா இருந்தால் கூட சில்லறை கூட இல்லைன்னு சொல்லிட்டு போயிருப்பேன். பாவம் போ நம்ம பையனாக போயிட்டானே. இவனுக்கு மற்றவங்க ஆப் வைப்பான்னு நினச்சா எவனுக்கும் இவனுக்கு ஆப் வச்சிட்டானு பொழுது. ஓகே ஒரு இல்லை பார்ட் 2 த வேட்டையாடுறது. அடா எங்கப்பா எவனை வேட்டையாட போகிறான்னு தெரியல. நம்ம தானே முடிச்சு. என்னடா பிச்சை கொடுத்துட்டு இன்னும் 10 இன்னும் கொஞ்சம் சில்லறை வேணுமா என்ன? ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினைக்கிறேன். ஏம்மா கொஞ்சம் கண்ணு முழிச்சு பாருமா. என்ன எங்கடா போனா? என்ன பாட்டு சத்தம் கிட்ட வெளியே போகுது? என்ன கதவு திறந்து போயிட்டானா? அடப்பாவத்தை இல்லை இல்லை எனக்கு புரியல. ஏண்டா இத்தனை பேர் தூங்கிட்டு இருக்கீங்களா? அந்த போன சத்தத்தை கூடமே அவனுக்கு தெரியல. அவ்வளோ இப்போ நம்ம சத்தம் போடக்கூடாது. இல்லை அது என்னடா கான்செப்டு? சரிதே ஒன்று விட்டுல. மிஸ்டர் ஆப்பை கண்டுபிடிக்கணும். எனக்கு ஆப் வச்சிட்டானே அந்த பக்கி. அதாவது நான் ஸ்போர்ட்ஸ் இல்லை வேணாம், ஸ்போர்ட்ஸே வேணாம். நான் ஜம்ப் பண்ண முடிஞ்சிட்டு வீரவாசனை பேசிக்கிறேன். இப்போ வாங்க இந்த பக்கம் பொசிஷன் உக்காந்து அப்படி ஒரு லாங் ஜம்ப்பு. எப்படி இதுதான் அங்கேயும் பண்ணேன். என்ன அங்கேயும் கொஞ்சம் மொக்க வாங்கிட்டேன். அதாவது அந்த இடத்துல குதிக்காம வேற இடத்துல குதிச்சேன் நண்பர்களே. எதுக்கு பேச வேணாம், நான் அப்படியே நான் சைலண்ட்டாக போயிடறேன்டா. இப்போ நம்மளுக்கு இவன் ஏன்டா பின்னாடி எவன்டா போனது? புளிமாமா நீ ஏச்சிப்பா பக்கி இந்த எலி என்னடா பின்னாடி வருது? என்னடா இது எல்லாரும் பின்னாடி வந்துட்டு குசு அதையே ஏச்சி எலிப்போம்.
என்னடா அது? ஐயோ உள்ள ஒளிஞ்சுக்கோ. அப்பாடி ஒரு இந்த கையில் ரெட் கலர் சிம்பிள் காட்டுச்சுன்னா டோருக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓஹோ அது வேறு இருக்கு. சூப்பர்ண்ணா, நைஸ்ண்ணா. லொக்கேஷன் சேர்த்து இது வரையா ஆத்தி பின்னாடி வராளே. அதாவது என்ன டேய் ஏச்சி எலி ஓடுறா. அது என்ன எல்லாரும் என் பின்னாடி வர்றீங்க? ஒன்று என்ன புள்ளி மாமா வந்து எட்டி பார்த்துட்டு போகுது, சைட் அடிச்சுட்டு மாதிரி இழிச்சிட்டு போகுது. இதை பக்கி எலி வர என் பின்னாடி வர இப்போ வந்துட்டு போகுது. நான் பொண்ணுனால என் காதலில் விழுந்து போயிச்சாடா. சரி இதாவது காதலில் விழுந்துச்சு, இந்த மேடம் பக்கி எதுக்கிட்ட என் பின்னாடி வரா? ஏண்டா நான் உடனே ஒன்று சின்ன கோரிக்கை சொல்லிக்கிறேன். அந்த முயல் போன சத்தத்தை கூட இந்த மேடம் காது கேட்டுச்சா இல்லை கூட தெரியல. ஐ திங்க் கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். அது பாட்டுக்கு முன்னாடி போகுது, நான் பின்னாடி போட கூட தெரியாமலே போயிட்டுருக்குது. அதான் என்ன பார்த்தேன். அப்போ என்னதுக்கிற இவ்வளோ டைட் செக்யூரிட்டி மாதிரிலாம் செக் பண்ணிட்டுருக்கீங்க? ஒரு முயல் போனது கூட தெரியாமல், இதோ இப்போ கூட நான் பின்னாடி ஒரு கூட தெரியாமல் என்ன மண்ணாங்கட்டிக்கு தான் வராண்டாவில் சுற்றிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ? எல்லாம் என்னன்னு சொல்ல. இதோ இங்கே பாட்டு சத்தம் கேட்குது. ஐ திங்க் இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மேடம் போயிட்டாங்க இல்லைன்னு தெரியல, பட் லைட்டாக அங்கே ஃபீலிங் ஆகுது. போயிட்டாங்க எனக்கு உடனடியாக சென்று ஆட்டி. ஓ ஷிட் மேன். அதுக்குள்ளே கதவுக்குள்ளே போயிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே பிடிச்சிட்டு அந்த மேடமே. ஓகே இப்போ வேகமாக சென்று, இல்லை வேணாம் பொறுமையாக சென்றுலாம். ஐயா இல்லாட்டி மேடம் ஆத்தி ஓடி வந்துட்டாளா வராளா. சரி நம்ம இந்த பக்கம் இது படிக்கு மேலே போகுது. சரி அப்போ இங்கேயே ஒழிஞ்சிடலாம். நைஸு. அப்பா ஜஸ்ட்டு மிஸ்டுடா. இல்லாட்டி இதுலேயும் மொக்க வாங்கியிருப்பான். ஓடு 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 சீக்கிரம் ஓடு. அப்புறம் அந்த படிக்கிட்ட வரும்போது மின்னாதமாக நிற்கணும். இப்படிக்கு வீடியோ மட்டும் பார்த்துருக்கலாமே, மறக்காம ஒழிஞ்சுக்கோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா? ஏன்னா என்னால் பேச முடியாது. ஏன்னா அந்த பக்கி முன்னாடி இருக்கும்போது எப்படிடா நான் பேசுறது? சை அது என்ன, நான் கரெக்டாக பேசும்போது தான் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகிறானுங்க. அந்த முயல் போனது கூட தெரியாமலே. சரி ஏதோ ஒன்று தொலை. லொக்கேஷன் பார்த்தாச்சுல, இனிமேல் அங்கே போயிடலாம். ஐயோ ஓகே இன்னொரு கொஞ்சம் லொக்கேஷன் தான் வந்துட்டேன். இங்கே இன்னொரு மேடம் இருக்குமா, அது எங்கே போயிடுச்சு? அதால் தான் மாட்டிக்கிட்டேன். சை போயிடுச்சா? ஆலையை காணோம். எதுக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக கொஞ்சம் நின்றுப்போம். போயிடுச்சா? பேச்செலாம் இல்லை, மேடமே இல்லை. ஓகே நைஸ் உள்ளே போயிடலாம். எஸ்கூஸ் மீ, அங்கே என்னென்னா டைகர் மாமா பார்த்துச்சு, இங்கே என்னென்ன புரியல. எல்லாம் என்னென்ன நினச்சிட்டு எல்லாம் சைட் அடிக்கிற மாதிரி இல்லை பார்த்து போறீங்க. நான் அவ்வளோ அழகாவாக இருக்கேன். ஆமாம் நம்ம தான் பொண்ணு கேரக்டராச்சு. அவ்வளோ அழகாகவும் இருக்காம எனக்கே அழகில்லை மைங்கிடலான்னு பொழுது. ஏண்டா அது பேய்டா, என்னடா வாக்குவாதம் பண்ணிருக்க அப்படி தான் நினைக்கிறீங்க? சரி அக்கோஸ் நானும் அப்படி தான் நினைக்கிறேன். சரி பாட்டுங்க தான் கேட்குது. பேயே கண்ணு மட்டும் நினச்சி. அதாவது நீங்கள் சாப்பிட்டு முடிச்ச பிறகு இந்த கிச்சனை க்ளீன் பண்ணிங்க, ரொம்ப நன்றி மாத்திரு ட்ரூத்து. அது வினோதமான பேராக வைக்கிறானுங்களே, ஒன்றுமே புரியல. சரி இது எங்கடா இருக்க? இங்கே என்னடா பண்ணிருக்க பக்கி? எப்படி வந்த? கால் பிடிச்சி 4 பிடிச்சி தான் நடந்து வந்திருப்பான். இப்போ உடனடியாக சில்லறையை எடுத்துட்டு டக்குன்னு நம்ம பெட்ரூம் போகணும். இப்போ நம்ம எவ்வளோ வேணா ஓடலாம், ஏன்னா சத்தமே கேட்காது. ஏன்னா அந்த பொம்மையை சத்தம் கேட்கும் போது இதுக்கு வருமா என்ன? வர வாய்ப்பே கிடையாது. வேகமாக சென்று ஓ ஷீட். எனக்கு தெரியாது நீ எதுக்கு இங்கே விளையாண்டுருக்கு சார். நான் பார்த்த உடனே நீ பெட்டில் தானே படுக்கணும். எதுக்கு நைட் செல்லில் போய் விளையாட பார்த்துருக்கேன். எனக்கு தெரியுமா இல்லை க்ளீன் பண்ணு தெரியுமா? அதுக்கேம்மா ஏம்மா அந்த பொம்மைக்கு மட்டும் சரி படுத்துடுறேன். அது இல்லை நான் ஓடினா மட்டும் உனக்கு காது கேட்குமா என்ன? பொடியில் சத்தம் உதவி. சை இல்லை என்னடா என்னைய மட்டும் பிடிக்கிறாங்க. ஓ இப்போ சத்தம் போட்டு எவனும் முடிய மாட்டான் பொழுது. என்ன கதையை ஒன்றுமே புரியலடா. எனக்கு மட்டும் சுற்றி சோதனையாக வருது. ஷிட் நாட் நெவர் குட்னஸ். சீக்கிரம்டா. நீ எவ்வளோ நாள் லோடிங் ஆகுமோ? ஓ பார்ட் டீயில் அதான் 6, அதுவும் பார்ட் டீயில் விசித்திரமாக இருக்குது. ஓ ஷீட் மறுபடியும் ஐயோ ஐகான் பட்டன் ஒர்க் ஆகலை. அப்போ நான் நைட் மேரில் வந்துட்டேனா? ஆத்தி இல்லை வரேன்டா. டே நான் படுத்துறேன்டா. வேணாண்டா எனக்கு இங்கேயும் வேணாம், சவகாசம் வேணாண்டா, படுத்துறேன்டா. எங்கே சிக்கி இருக்குன்னு தெரியலையே. ஐயோ அதாவது நண்பர்கள் ஒரு முக்கியமான நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். உங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வினோதமான ஆபத்து வருதுன்னா அந்த இடத்த விட்டு உடனடியாக சென்றும். அந்த இடத்துல ஆபத்து வரும்போது அந்த இடத்துல உட்காரக்கூடாது. இது இப்போ தான் இந்த பக்கி மாதிரி ஏன்டி லூசு சத்தம் உதவி. அதை மேலே இது லைட்டு கீழே வந்து ஓடவான்னு பார்த்தா அப்போ உக்காண்டிருக்கான்னு சொல்லலாம். தான் இவன் யாரா என்னையும் எட்டி பார்க்குறான்.
நீ யாரா வினோதமால இருக்க? முடிஞ்சி சூப்பர், கதை லாக் ஆயிடுச்சு. சூப்பரு. இது என்ன முள் இருக்குது? நான் ரப்பர் டக்கி. இது என்னடா கண்ணு? ஆத்தி மோனாலிசா பெயிண்டிங்கு. வாட் இஸ் திஸ்? இது இதான் அந்த ஆறா? அப்போ இந்த ஆறு நம்ம கலெக்ட் பண்ணோம். ஏற்கனவே ஒன்று கலெக்ட் பண்ணுறோம். இப்போ இன்னும் 5 இருக்குது. இப்போ சத்தம் வேறு கேட்குது. அந்த பக்கி வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆஹா எங்கே வந்து இவன் யாரா வினோதமாலாம் இருக்கான்? டேய் நீ யாரா? 3 கோளாறு தானே கேள்விப்பட்டேன். 4வது கோளாறு எங்கேருந்து வந்து தொலைஞ்சான்னு தெரியலையே. இவன் பார்க்க வினோதமாலாம் இருக்கான். சார் நீங்கள் என்ன வினத்தை சேர்ந்துவேன் சார்? அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கீங்க. அப்போ நீங்கள் நைட் மேரில் மட்டும் தான் வருவீங்களா? ஐயோ என்னடா இது? ஒன்று என்னென்னா நிஜத்தில் என்னென்னா அந்த 3 பக்கிங்க போட்டு விளாசுது. சரி தூங்கினதுக்கப்புறம் இந்த நைட் மேலே இந்த பக்கி என்ன விளாசுது. எங்கே வந்து எங்கே மாட்டிருக்கணும்? சரி விட்டு தொலை. இப்போ உடனடியாக அந்த 5ஐ தேடும். இப்போ அதை தான் இப்போ கண்ணில் குறிப்பாக அடிக்கணும். அந்த பாட்டு சத்தம் வேறு இங்கே தான் கேட்குது. பக்கி எங்கேருந்து வராங்க கூட தெரியல. கொஞ்சம் சீக்கிரமாக வந்து தொலைண்டா பக்கி. காலில் எதுவும் அடிபட்டுருக்கேன், நத்த மாதிரி வர. பக்கி வேகமாடா. இவன் எங்கேருந்து வரான்னு தெரியலையே. வந்துட்டான். என்னடா இழிச்சு வாயன். சரி இப்போ உடனடியாக என்ன பண்ணலாம்னா இங்கே போய் தேடும். ஏன்னா என்ன சத்தம் நின்றுச்சு. அப்புறம் ஓடு. ஷீட் இங்கே இல்லை. அப்போ ஓடு வேகமாக ஓடு. என்ன சத்தம் நின்றுச்சு? கேட்குது ஓடு. அவ்வளோதான். ஆமாம் இவன் எப்படி நான் கீழே வரதுன்னு கண்டுபிடிக்கிறது. சரி எதுவும் ஒன்றுடுங்க இங்கே கதவுல. சரி இங்கே எதுவும் இல்லை, டிவி தான் இருக்குது. சரி எதுவும் ஒன்றுடுங்க. ஆமாம் இப்போ எதோ ஒரு விஸ்ன்னு சவுண்டு கேட்டுச்சு. ஒரு இங்கே வரானு. இப்போ சீக்கிரம் வாடா. இருக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுவான். சத்தமே காணும். வாட்? நீ எதுவும் ஒன்று விடுங்க. கேது இங்கே தான் இருக்கான். வரான். அப்போ இவன் இப்படி வரானா? நம்ம ஒரு ஸ்டெப்புக்கு கீழே வந்து என்ன கடிச்சிட்டு போய். இப்போ என்ன ஏதோ குச்சுன்னு எவனும் இது சாந்திக்கிறது. ஓகே கிச்சனு. சரி டிவி ஆடி. இங்கே கார்ட்ஸ் இருக்கும். எதுக்கு இது அழுத்து? என்னன்னு தெரியல. சரி அழுத்தாக முடியுது. சரி வாங்க உடனடியாக ஜம்ப் பண்ணிட்டு அந்த மிச்சி அந்த எத்தனை 4 இருக்குது. சரி மேலே போவோமா? ஓகே இப்போ இங்கே சத்தம் வருதா இல்லைன்னு பார்ப்போம். இருங்க அவன் வரானா இல்லைன்னு பார்ப்போம். வந்துட்டான். அப்போ அவன் இப்படி தான் வருவானா? ஓகே ஜஸ்ட் மிஸ்ஸு. என்ன இது பொத்துன்னு எவனும் குத்த சத்தம் கேது? என்னது இது? ஒன்றுமே ஷீட். நோ. என்னடா டீசல் எக்ஸ்பிரஸ் வண்டி மேலே வேகமாறான்? ஐயா நீங்கள் யாரையா இப்படி வேகமெல்லாம் வரீங்க? தப்பாயிடுச்சே, இப்படியும் வரக்கூடாது. நான் ஒன்று எடுக்க பல தடங்கள்லாம் வந்துட்டுருக்கான். நைஸ். சரி வாங்க. ஓகே இது ஒரு முள். அவன் கீழே போய்ட்டுருக்கான். இப்போ மேலே வரும்போது அவன் ஒரு சவுண்டு போட்டு போவான் பாரு. அப்போ வேணா மேலே வந்துட்டான் நடத்தும். அப்போ நான் கீழே வந்துடுவேன். அவ்வளோதான். அவன் மேலே வரும்போது அந்த சத்தத்தை போட்டு போனான். அதை வச்சுட்டு நம்ம கண்டுபிடிக்கணுமே. வந்துட்டான். இப்போ நான் கீழே போயிடுறேன். எப்படி நீ வந்துட்டான்டா. வேகமாட்டான். சத்தம் கேட்குது. சரி வேகமாக. இங்கே இருக்கான்னு தெரியலையே. சத்தம் இங்கே தான் கேட்குது. பட் எங்கேருந்து வரான்னு தெரியலையே. ஐயோ சீக்கிரமாக போய் தொலைண்டா பக்கி. லேட் ஆகுதுடா. இங்கேருந்து வரான். சரி இங்கேருந்து தான் போவோம். இங்கே இல்லை. அப்போ எங்கடா போய் கிடக்குதுன்னு தெரியலையே. இங்கே இருக்காங்க. அப்போ சைலண்ட்டாக போகணும். சைலண்ட் பீஸ். ஓகே சீக்கிரம் வந்து குத்திட்டு போடா பக்கி. லேட் ஆகிறான். சரி இங்கே போய் தேடுவான். வாங்க வேகத்தோடன். அது முள் இருக்குது. இருங்க இவன் இங்கேயும் இருக்கான். ஏண்டா இவ்வளோ தடங்கள் வைக்கிறியே, நான் எப்படா சமாளிக்கிறது? ஏற்கனவே இது இங்கே இருக்குது. சூப்பர். அதெல்லாம் எடுத்தாச்சு. இன்னும் 2 தான். ஜஸ்ட் 2 நண்பர்களே. ஜஸ்ட் 2. ஓகே வேகமாடு. அவ்வளோதான். மேலே வந்தாச்சு. இங்கே சத்தம் இதே கீழே வா. கீழே தான் இருக்கா. அப்போ நான் மேலே வரல. சரிங்க வந்துட்டான். கொஞ்சம் உக்காந்துப்போம். இதுனா வினோதமாக இருக்குது. இதான் அந்த இங்கே இருக்கான். பார்த்துடா பின்னாடி இருந்து நொங்கி எடுக்கிற மாதிரி நொங்கி எடுத்துகிட்டு போகிறான். முடியெல்லாம் அழகான முடியெல்லாம் குதறி வச்சுட்டு போகிற மாதிரி. சரி வாங்க. இங்கே இருக்குது. எடுத்துரு. பெரிய நல்லா எவ்வளோ பெரிய ஆள். சரி கீழே வந்துடும் வாங்க. ஏன்னா அவனை கூப்பிட்டு வந்துடும். பஸ் இங்கே வரானா இல்லையான்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம கீழே போகலாமா மேலே போகலாமா முடிவு எடுத்துக்கலாம். சீக்கிரம் வாடா. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? வர்ற மாதிரி தெரியலையே. சத்தம் வச்சு நான் கீழே போய் தொலைஞ்சிறேன். வரானா? இங்கே வரானான்னு தெரியல. சரி மேலே வரேன். சத்தமே காணோம். சத்தத்தை போட்டாச்சு வாங்க. சத்தம் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ மேலே வரேன்னு நினைக்கிறேன்.
வந்துட்டான். சீக்கிரம் வா அவன் மூஞ்சி இங்கே பார்த்தா தான் எனக்கு வந்துட்டான். அப்போ இப்போ தான் எனக்கு மன திருப்தியாக இருக்குது. சரி இப்போ உடனடியாக சென்று கீழ்ப்பக்கம் மூடி. அச்சோ அடி வாங்குறேன் நண்பர்களே. சரி வாங்க. கிடச்சிச்சு. சூப்பர். அப்போ அடி உடல எடுத்துட்டேன். எடு. என்ன இப்போ எடுத்தோன்னு எல்லாமே நின்றுச்சா? போயிட்டானே என்ன அவன்? என்ன ஏதோ ஒரு கொளுத்து விட்டு சத்தம் கேக்குது. எவனோ சுசு போகிறானா? சுசு இல்லை, சுசு போகிற மாதிரி தெரியலையே. எது கீழே ஒரு ரூம் அல்லாக்கான. அச்சோ டே பார்த்துடா. இதுக்கு கொஞ்சம் லேட் தான். ஏடா நெருப்பு கொளுத்து விட்டு எரியுது. எவன்டா கொளுத்து விட்டது? ஓ ஷீட். அது எனக்கு ஏம்மா நீ கனவுல இருக்கிறது கூட தெரியாதம்மா உனக்கு. இது வீடு எரிஞ்சிடுமா, அதனால நான் அதுக்குள்ளே அனுப்பிச்சானுமா. என்ன அண்டா கொண்டா பக்கெட்டு இதோ பாடுறேன். சரி ஏதோ ஒன்று எடுங்க. இவன் இன்னும் கனவுல இருக்காங்க கூட தெரியல பிள்ளைங்க இவளுக்கு. அதாவது இந்த இடம் இன்னும் அழிஞ்சதுக்குள்ளே நான் எப்படியாவது இந்த இடத்த காப்பாற்றணும்னு இவன் சொல்கிறான். சரி இங்கே தண்ணி கேனுக்கு பண்ணிட்டு இதை ஃபுல் பண்ணுவோம். இப்போ சட்டி குண்டா நல்லா ஃபுல்லாகிடுச்சு. இப்போ உடனடியாக அதை நெருப்பு அணைச்சி ஆகணும். அது இவ்வளோ பெரிய நெருப்புக்கு இந்த சின்ன தண்ணிக்கு அணைச்சிருமா இல்லைன்னு தெரியல. சரி வாங்க பார்ப்போம். எது இருந்தாலும் வாய் வார்த்தையை வச்சு பேச முடியாது, கண்ணாக பார்த்தா தான் புரியும். எப்படி? சரி அனுப்பிச்சி விட. நல்லா அனுப்பிச்சாச்சு. இப்போ என்னாச்சு? இப்போ இது என்னது? இது நட்டிக்கிட்டு குச்சி மாதிரி இருக்குது. ஹலோ, கனவுல கத்தவும் முடியல, நிஜத்தில் வரவும் முடியல. என்னடா அது? ஐயோ முடியல. கனவுக்குள்ளே போனால் அவன் துரத்துறான், வெளியே நிஜத்த உலகத்தில் வந்தால் இந்த 3 பக்கிங்க துரத்துது. நான் எங்கடா போய் மாட்டுறது? என்னது 4வது பார்ட்டு மோலியா? இப்போ மோலி என்ன பண்ணி தொலைச்சான் தெரியலையே. ஐயோ எவன்லாம் என்னென்னையோ பண்ணுறான்னு. ஆமாம், என்ன சிம்பிள் வருது? என்ன அடுத்ததில் நான் அதை பார்க்கணும். பார்க்கறதுக்கு காரணம் இருக்கிறனால தான் நீ பார்க்கவே. சரி அப்போ எதுக்கு நான் இதெல்லாம் சொல்லணும்? சரி இப்போ என்னது? லுக் ஃபார் மோலி அண்ட் ஐசேக்கா. இப்போ எதுக்கு நான் அவங்கள பார்க்கணும்? என்ன அவசியம்? சரி இதை விட்டு சொல்ல. குழந்தைகள் அழகாக விளையாண்டு கொண்டிருக்குது. அப்போ எனக்கு மட்டும்தான் கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் வந்து தொலைதா? எல்லாம் என் தலையெடுத்துடா பக்கிங்களா. சை. ஓகே, எங்கே இருக்காங்க பாரு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மோலி, நீ கடைசி ராத்திரி மிஸ்டர் ஆப் கிச்சனில் வச்சுட்டு போன நான் கஷ்டப்பட்டு இருந்தேன். என்னது? நான் மிஸ்டர் ஆப்பை பார்க்கவே இல்லை. நான் மிஸ் பூ கூட தான் இருந்தேன். உனக்கு தெரியுமா நீ ஒருவேளை தூக்கத்தில் நடக்கிறேன். எனக்கு தெரியும். இவர் அப்படி பெரிய அழகாக இளவரசி மாதிரி நினைப்பு எல்லாமே பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பார்க்க உன்ன மாதிரி அப்பாவி ஜீவன் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாளாம். ஓய் ஷீட். நான் கோச்சிக்கிட்டு போயிட்டா. முரண்பாடுன்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப முறைச்சுத்தனமாக நடந்துட்டா போல இது. அப்படிதான் எனக்கும் தோணுதுன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்? அப்பாலஜைஸ் டு மாலி. மாலி கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். திங் ரொம்ப முறைச்சுத்தனமாலாம் பேசிட்டு இருக்கா போல இருக்கு நம்ம ஆளு. எப்படா இருக்க? பேசிகிட்டு இருக்கும்போது எதுக்கிட்ட இவ குத்து டான்ஸ் போகிறாளோ? காசு சரி 4 சில்லறை தான் இருக்குது. மிச்சத்துக்கு அந்த மிஸ்டர் ஆப்பு அவனுக்கு கொடுக்கணும்ல, அதனால் இன்னும் கொஞ்சம் காசு எடுப்போம். சரி இந்த டேபிள்லேருந்து கரெக்டாக இங்கே வச்சுட்டு இப்போது சேர் இருக்குது பார்த்தீங்கன்னா, சேரு என்னடா தள்ளுமில்ல. சரி இரு தள்ளிட்டு இப்படி தள்ளிட்டு இப்போ ஜம்ப் பண்ணணும். ஐயோ ரொம்ப உள்ளே தள்ளிட்டோனோ. ஷீட். எகர குறுமுல்ல நண்பர்களே. சரி இப்போ தள்ளுவோமா? இரு தள்ளு. அவ்வளோதான். இப்போ ஏற முடியுதா? இருங்க கொஞ்சம். இப்போ இங்கே ஜம்ப் போட்டு தள்ளிட்டு அப்படி இது தள்ளிட்டு ஐயோ இது வேறு கோலார் ஆயிடுச்சு. இருங்க இப்படி தள்ளிட்டு இப்படி தள்ளிட்டு இப்போ ஏற முடியுமா பார்ப்போம். டிங்குன்னு செருப்பால் அடித்த மாதிரி. போராடே, எனக்கு எரிச்சலாக அது காசை எடுக்க முடியல. சை. இப்போ மோல் எங்கே போய் தேடுறதோ. சரி வாங்க. இன்னும் லொக்கேஷன் ஐ திங்க் இங்கே ஏறுது. அப்போ கீழே போகணும். கீழேனா அப்போ இங்கே தான் வரணும். மோலி எங்கே போனேன்? வேற என்ன கோச்சிக்கிட்டு தூக்க மாட்டி சாவலான்னு முடிவு எடுத்துகிட்டு போயிட்டா போல இது. பாவம் பையா ரொம்ப கடுமையாக திட்டோன்னு நினைக்கிறேன். இது யாரா? வினோதமாக ஒருத்தர் இருக்கான். இதுக்கு முன்னே பாதை இல்லையா? எப்பா நீ யாராப்பா? நீ என்ன வித்தியாசமாக இருக்கே. பேர் பில்லியா? மோலி எங்கேயா பார்த்தியா? நான் சொல்லணும்னா எனக்கு நீ பால் எடுத்து தரணும். அது ஸ்டோரேஜ் ரூமில் இருக்கு, பெவர்லி கன்பிகேட் பக்கத்தில். நீ உண்மையிலேயே சொல்றியா? அது உனக்கு நீ போலாமே, அது உன்னோட பகுதியாச்சு. எனக்கு மோலி சொல்லணுமா இல்லை வேணாமா? சரி சொல்லி தொலைறேன். சரி ஓகே அப்படின்னு ஒப்பந்தம் போடுறான். அப்போனா அதாவது மிஸ்டர் பில்லி பக்கி இருக்கானே, அவன் பாலு போய் அந்த பாட்டியம்மா பக்கத்தில் வச்சுருக்கானா. ஏன் என்னைக்கு கவலை இல்லையா? சரி மோலி சொல்லணுமா வேணாமா இவன் சொல்கிறான். அப்படி கான்வர்சேஷனோட என்னை மிரட்டுறான். பிளாக் மெயின் நான் பண்ணுறேன், நான் ஒயிட் மெயினே பண்ணுவேன்டா. சரி இதை விட்டு சொல்ல. ஆனால் இவன் அவனோட பகுதின்னு சொன்னானே, எதுக்கு? இப்போ அவங்களோட ஆளா போலுக்கு.
என்ன சம்மரி மலைக்கு 1950 சரௌண்டிங் பேக்ரவுண்ட்ஸ் டவுனு டார்க் ஹிஸ்டரி பேரண்ட்ஸு. அதாவது சுட்டப்பட்டி எல்லாம் சுற்றி எடுத்து படித்தானா எல்லாமே ஒன்றுமே புரியலன்னு அர்த்தம். இதுங்க யாரு? அடே நான் உட்கார எனக்கு தெரிஞ்சு எதுக்கு இந்த பாக்ஸு 3 எதுக்கு ஓப்பன்? ஓகே வரா இங்கே ஒளியணுமா என்ன? பார்த்துருவான்னு நினைக்கிறேன். எதுங்க? ஆமாம் பார்த்துட்டா. ஓ அப்போ அது தடை செய்யப்பட்ட இடமா? ஓகே புரிஞ்சு தடை செய்ய இடம் பட்டது இவன் போகலாம். பட் ஆனால் அவன் போக மாட்டேங்கிறான். எதுக்குன்னு தெரியலையே. சரிதான் விட்டுடல. அப்போனா இந்த மூடி இருக்க பாக்ஸ் பின்னாடி ஒளியணும். சரி ஒளிஞ்சிடலாம். இப்போ மேடம் எங்கே? இப்போ அங்கே போயிட்டுருக்கா. இங்கே ஒரு வினோதம் ஒளிஞ்சிப்போம். இப்படிக்கு வீடியோ மட்டும் அப்படின்னு பார்த்துட்டு இல்லாமல் மறக்காமல் உங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் உதவியாக இருக்கும் நண்பர்களே சகோதரர்களே. ஐயோ இன்னும் எவ்வளோ இதுதான் இருக்குன்னு இல்லை. ஐ திங்க் 30 மினிட்ஸ் வரைக்கும் போயிடுச்சு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்ட்ரோவில் பெருசாக இழுத்து விட்டோம் பொழுது. சரி பார்ப்போம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ முடிப்போம். ஓகே அந்த பால் மட்டும் அவனுக்கு எடுத்து கொடுத்துட்டு மோலி எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு அத்தோட வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். இங்கே ஏறுது. அப்போ நான் மேலே தான் போகணும். ஓகே அப்போனா நான் லெஃப்ட் சைடில் தான் போகணும். எப்படி? கரெக்டாக தான் இருக்குது. இது என்னது? பேப்பரு. சரி இது வேணாம் விடு. இது என்னது? கதவு திறந்துருக்கு. சரி இங்கே இது என்னது? பூட்டி இருக்குது. சரி அப்போ இங்கே தான் உள்ளே போகணும். அடா பாட்டிமா. ஓகே என்னது? ஏதோ கை சிம்பிள் மாதிரி காட்டுது. சரி கிட்ட. ஓ போகக்கூடாதா? நான் வேறு ஏதோ குத்த மடிப்பால் உள்ளே போனேன். அப்போ இதுவும் தடை செய்யப்பட்ட இடமா? சரி அப்போ இது என்னது? அழுத்து பார்ப்போமா? அழுத்து. ஓ ஷீட். என்னடா பொசுக்குன்னு தள்ளிட்ட? ஓ இவ்வளோ திசை திருப்பி நான் அந்த பக்கம் ஓடணும். ஓகே ஓடு இங்கே விழிச்சுக்கோ. அவ்வளோதான். எப்படி? ஓகே உக்காந்துட்டாய்வேன். எதுக்கும் அங்கே திரும்பி பார்த்துதான். ஓகே மறுபடியும் யாரை தட்டுவாங்களேன்னு. ஓகே அது இருக்குது சில்லறை. சில்லறை பாரு. அது சாவி. அம்மா இவ்வளோ சத்தமாக நீ போடுறியா? அவள் பார்க்க மாட்டா. வாட்? சரி அது ஒன்று மேலே எஞ்சி சாவி எடுத்துலாம். ஐ திங்க் அந்த பக்கத்து ரூம் ஒரு கீ நினைக்கிறேன். சரி அப்போனா இப்போ இந்த சிலையை தட்டணும். அதனால எக்ஸ்ட்ரா சிலை இருக்கா? ஓகே அப்போ இதை தட்டிட்டு அப்படியே உக்காரு. பிச்சைக்காரன் வந்து தள்ளுறான். ஓடு. இப்போ உடனடியாக சென்று இங்கே ஒழிஞ்சுப்போம். தேவையில்லை. எதுக்கோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். இல்லாட்டி நான் ஓடும் போது இப்படி பார்த்துட்டாலாம் என்ன பண்ணுறது? சரி உக்காண்டா. இப்போ பொறுமையாக சென்று கதவு தோன்ட்டு இப்போ என்ன பண்ணணும்? மேத்ரோன் விங்ஸ். அப்போனா பக்கத்து ரூம் தான். ஓகே சரி எழுத்து விட்டு. இப்போயும் ஏதோ ஒரு உருவம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. சரி ஏதோ ஒன்று விடு. என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு கண்ணு முன்னாடி வந்துட்டு பார்த்து பால் என்ன காது. யார் சிரிக்கிறது? எஸ்கூஸ் மீ. சரி வாங்க போகலாம். அப்படியே வாங்க. அச்சோ என்ன பண்ணோம்? கையெழுத்துமா? ஐயோ என்ன செத்துட்டேன். அதாவது கையெழுத்துன்னு அந்த எழுத்து இல்லை. ஐயோ நான் வேறு என்னமோ கொளாடுறேன். ஓகே இங்கேருந்து தான் கண்டினியூ. ஆமாம் ஏதோ ஒரு உருவம் வந்துட்டு போகுது. இந்த உருவம் தானே அந்த நைட் மேரில் வந்துச்சு. சரி நான் இப்படி வரும்போது கதவுலேருந்து எவன்டா பிடிச்சி இழுக்கிறது. சரி இது ஒன்று இப்போ டக்குன்னு அழுத்தணும். வாய் கொள்ளாருக்குறா போடாடே. அது உண்மையே இல்லை. நான் ரொம்ப தூங்கணுமா? ஏண்டி பக்கி இவ்வளோ கண்ணு முன்னாடி தெரிஞ்ச குருமா உனக்கு ஒன்றுமே நடக்கல. என்னடா கான்செப்ட் இது? ஒன்றுமே புரியல. ஏண்டா இவ்வளோ கண்ணு முன்னாடி பேயை பார்த்தனதுக்கப்புறம் பேய் இல்லை உண்மையே இல்லைன்னு சொல்கிறா. எங்கே வரீங்க நீங்கள் எங்கேயும் இருக்க வேண்டியவங்களா? இதுக்கு முன்னாடி இவங்களாம் பேய்னா என்னென்னு கேள்விப்படாத மாதிரிலாம் இருக்குது. சரி இதை விட்டுட்டுல. கெட் த பில்லிஸ் பால் பேக்கு எடுத்துட்டான்டா. அது என்னடா பந்து? வினோதமான பந்தாக இருக்குது. கன்றாவே இருக்குது. ஏதோ ஒரு ரப்பர் பேண்ட் பந்து மாதிரி இருக்குது. இப்போ அந்த மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு இங்கே க்ளோஸ்அப்பாக பார்ப்போம். வராலா இல்லைன்னு தெரியல. ஐ திங்க் போயிட்டா நினைக்கிறேன். லைட்டாக ஒரு லுக்கு விட்டுலாமா? என்ன ஆளே காணோம். வரா. இப்போ என்னன்னா உடனடியாக உடனே வேணாம். பொறுமையாக சென்று அப்படியே இங்கே சடன் பிரேக் போட்டு ஒரு உக்காரு. குத்து வச்சு உக்காரு. ஏன்னா அவள் பொட்டியில் என்னமோ குடையவா. குடஞ்சிட்டு பிறகு அந்த ஏதோ ஒரு எடுத்து புக்கு செல்ஃபெல்லாம் நோண்டுவா. அந்த நோண்டின பிறகு கேப்பில் நம்ம ஓடிடணும். தாம்பர் ஓட்டு ஓடியாச்சு. ஐயோ வந்துட்டேன் மாவா பக்கத்தில் வந்துட்டேன். என்னடா பந்து பக்கி கேட்டியே மோலி சொல்லிப்போம். ஆமாடா இப்போ அதை சொல்லுடா மோலி எங்கே இருக்கானே.
அது வந்து அது என்னடா புலம்பிட்டு இருக்க, தெரியுமா தெரியாத பக்கி? அப்போ இந்த மோலி வந்து செகண்ட் ஃப்ளோர் பாத்ரூமில் ஈஸ்ட் விங்கில் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சது பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, எனக்கு தெரியும். ஏண்டா செத்த பக்கி, ஏண்டா உனக்கு தெரிஞ்சனால தானே நான் பாலே உனக்கு எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ செம்ம எரிச்சலில் இருக்கேன் மோவன். இப்போ மட்டும் என் குன்ஃபு கரத்தும் காலில் விட்டு எரிஞ்சா பார்த்து மோவனை தெரிச்சிடும் பார்த்துக்கோ. ஏன்டா என்னை பார்த்து நீ இழிச்சவங்க மாதிரி தெரியுதாடா உனக்கு? மோவனை குத்துவிட்ட மூஞ்சியில் பார்த்துக்கோ. ஏன்டா இவனுக்கு மோலி தெரியும், சரி பால் கொடுன்னு கேட்டான், சரி கொடுத்தான். அப்போ வந்து சமாளிக்கிறியாடா பக்கி? ஏன்னா இது தெரிஞ்சுன்னா எதுக்கிட்ட உங்ககிட்ட தான் கேட்க போகிறேன். மோவனை என் கையில் மட்டும் மாட்டினேன் தெரிஞ்சு. இப்போ நான் சிறிதும் விட்டு தொலை. இப்போ இவன் எதுவும் பண்ணி தொலைய முடியாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பால் எடுத்துக்கிட்டு இருந்த அவஸ்தை எனக்கு தானே தெரியும். சரி சொல்லுவான்னு பார்த்தான், வந்துன்னு மொழி தெரியுமா தணர்ற மாதிரி தெரியுது. சனியை பூச்சவனே. இங்கே தான் லொக்கேஷன் குறையுது. ஸோ இங்கே இன்னும் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது, ஏறுது. அப்படின்னா நம்ம மேலே தான் போகணும் போல. ஆமாம்ல, ஈஸ்ட் விங்குன்னு சொன்னல. ஐ திங்க் இந்த படிக்கட்டுக்கு மேலே போயிடலாம். சரி வாங்க. ஓட்டு இங்கே தான் நினைக்கிறேன். ஏறுது, பட் எதுக்கும் செக் பண்ணி பார்ப்பேன் இந்த பக்கம் ஒரு பாத்ரூம் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஏன்னா இங்கே தான் ஒரு பாத்ரூம் பார்த்த மாதிரி எனக்கு ஃபீலு இது. ஸோ இது பாத்ரூமே கிடையாது. சரி, வந்த வழிகண்டானா, சாரிப்பா. ஐயோ மோலி வர எங்கோ கோச்சிட்டு போயிட்டதில்ல, ஒரு தற்கொலை பண்ணிட்டாலான்னு தெரியலையே. மோலி ஏதோ சொல்லிட்டேன்னா தப்பாக நினச்சிக்காதப்பா. அது தமாசையை தான் நான் திட்டேன், அதுக்குன்னு இப்படியா? அட இது அந்த ரூமு. மிஸ் பூ இங்கே என்னடா பண்ணிருக்க? மோலி மோலி சாப்பிட்டு முழுங்கிட்டியா இல்லை எங்கே போயிட்டா? ஐயோ எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. மோலி இருக்கியால போனாம இங்கே போயிட்டியா? இங்கே ஒரு படி இருக்குது. சரி விட்டு தொல்ல, இங்கே தான் குறையுது. எங்கடா போனேன்னு ஒன்றுமே புரியலையே. இவ யாரு? எங்கேருந்துடா எல்லாரும் வினோதமாலாம் வரீங்க? எங்கடா வரீங்க? இப்போ இது நீ யாருமா? இப்போ உனக்கு எதாவது பண்ணணுமா என்ன? ஹைடியா, நீ இதை கண்டுபிடிச்ச அந்த சத்தத்தை? இது ரொம்ப வினோதமான விசித்திரமான அந்த ஈவல் ஸ்புட், இந்த ஆள் ஏதோ பறவை பறக்கிற மாதிரி தெரியுதான். என்னடா இவ அதுக்கு மேலே வினோதமாக இருக்கா? இதில் வேறு இவ பேர் வேறு பார்த்தீங்கன்னா டி. டீனா அந்த டி கிடையாது, இந்த டி. எத்தனை டீலாம் இருக்காங்களோ. என்ன இவ பாட்டுக்கு என்னமோ வினோதமாக சொல்கிற, ஏதோ விசித்திரமான ஏதோ உயிரினருக்கு பறவை கடுகு தான். மூஞ்சி பார்க்கவே வினோதமாக இருக்குது. இதில் வேறு இவ பேர் வேறு பார்க்க வித்தியாசமாக இருக்குது. இதில் வேறு டி வேறு, டிடி அடிக்கிற மாதிரி, டிடி அடிக்கிற மாதிரி. சரி இப்போ போய் ஐசக்கு கேட்போம். மோலியை காணுமே, பொம்மை மட்டும். என்னடா கை இருக்குது? டேய் என்னடா விளையாடுறீங்களாடா? என்னை வச்சு இதை காமெடிகிரி பண்ணுறீங்களாடா? இப்போ ஐசக்கும் போயிட்டானா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எஸ்தார், இந்த மோலி அண்ட் ஐசக்கும் இங்கே எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. நாங்கள் கண்டுபிடிக்கவே முடியல. நான் எங்கே போனாங்கன்னு தெரியல. நீ அதை பற்றி கவலைப்படாத, நீ போய் ஒழுங்கா போய் பெட்டில் போய் படுன்னு சொல்கிறாங்களாம். இது சொல்ல எனக்கு வெக்கமே இல்லையா உனக்கு? இவ்வளோ பெரிய இடத்துல இத்தனை பேர் இருக்கீங்களே, அப்போ என்னத்துக்கு நீங்கள் பார்த்துக்கிறீங்க லட்சணமா? இது வேற வெக்கம் கேட்ட வேறு ஏன் முன்னாடி வேற கவலைப்படாத வேற படுகு வேறு சொல்கிறான். இவ சொன்ன வார்த்தை விளங்குமா? விளங்கவே விளங்காது. இப்போ அவனுங்க 2 பேர் எங்கே போய் தொலைஞ்சானுங்களோ? ஐயோ பாவம். என்னென்னா மோலி என்னென்னா எங்கிட்ட கோச்சிக்கிட்டு எங்கேயோ போயிட்டா. இப்போ ஐசாக்கு இருந்த வெயிட்டிங் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு போனால் அவங்களே காணும். இதை சொல்ல உனக்கு வெக்கமே இல்லை உனக்கு? இத்தனை பேர் பார்த்துக்கிறீங்களா? அப்போ என்ன மண்ணாங்கட்டிக்கு இவ்வளோ வச்சுக்கிறீங்க? உன்னெல்லாம் சொல்லி எதுவும் திருத்தவும் முடியாது. போகடா பக்கி. ஐயோ எங்கே போய் தொலைஞ்சானுங்கன்னு தெரியல. அட புளிமாமா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அடுத்து வேறு யார்? அட மிஸ்டர் பூச்சாண்டி மாமா, இது காசு இருக்குது எடுத்துப்போம். அப்புறம் கடைசியாக வேறு யார்? ஹலோ, இதான் அடுத்து வேறு யார்? நம்மால் தான். அவ்வளோதான், வெளியே வந்துடலாம். ஓகேப்பா, 3 பேர் வெடிச்சோடி மாதிரி என்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் 3 பேர் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. என்னை கதை போட்டு சாவடிக்க போகிறாங்க. இப்போ என்னென்ன முடிச்சுக்கோம்? ஹைட் அண்ட் சீக்கு, த ஹண்ட், த சிக்ஸு, மோலி, த பில்லிஸ் பால், த லூப்பு வரையா, விஸ்பரு, த கெட் கி, த செல்லர், த லிஃப்ட் சீக்கர்ஸு, த ரிச்சுவலு, த ஜம்ப்பு, த சேஸு. கடைசியாக என்ன இதுன்னு தெரியாத ஒரு கொஸ்டின் மார்க்கு. என்ன இதுன்னு தெரியல எனக்கு. சரி அதை விட்டு சொல்ல. ஒய் என்னன்னு தெரியல. இதோட வீடியோ முடிச்சதுன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் இதோட வேறு கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். உங்களோட எங்கள் MSG தமிழ் கேமிங். இன்னும் அடுத்தது பகுதி 1 முடிச்சிருச்சு, பகுதி 2 தான். ஸோ வார்ட்டா நண்பர்களே.